ரணிலின் பதவிக்காலம் குறித்து உயர் நீதிமன்றில் வழக்கு. யாழில் காவல்துறையினர் மீது தாக்குதல், 4 இளைஞர்கள் அதிரடியாக கைது. ஆசிரியர்களை கடுமையாக எச்சரித்த ரணில். தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் பிரகாரம் விளக்கம் அளிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனுவை தொழிலதிபர் CD லெனவாவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த அதிபர் தேர்தல் திகதி குறித்து உயர் நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதியில் அதிபர் தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு மனுவில் மேலும் கோரப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகி பொதுஜன பெரமுன கட்சியில் அங்கம் வகிக்கும் பட்சத்தில் அவருக்கு அதிபர் வேட்பு மனுவை வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் திருகோணமலையை சேர்ந்த 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு இளைஞர்கள் குழு ஒன்று அமைதியின்மையை ஏற்படுத்துவதாக யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனையடுத்து பேருந்து நிலையத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அங்கு அமைதியின்மையை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் 4 இளைஞர்களை கைது செய்ய முயற்சித்துள்ளனர். இதன்போது இளைஞர்கள் குழு காவல்துறையினர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. தாக்குதலில் 2 காவல்துறையினர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 4 இளைஞர்களும் காவல்துறையினர் மீது தாக்குதல் மேற்கொண்டமை, கடமைக்கு இடையூறு விளைவித்தமை, பொது இடத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள 4 இளைஞர்களையும் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாடசாலை கல்விக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் இன்று முற்பகல் நடைபெற்ற ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், ஆசிரியர்கள் ஒழுக்கத்துடன் பணியாற்ற வேண்டும். ஒழுக்கத்தை மீறி கல்வி சேவையை நடாத்த முடியாது. கடந்த காலங்களில் தற்போதும் நடத்தப்படும் ஆசிரியர் வேலை நிறுத்த போராட்டங்களுக்கு காரணமில்லை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ 2022ஆம் ஆண்டு சம்பள உயர்வு வழங்கிய ஒரே துறை ஆசிரியர் துறையாகும். இந்த வருடம் அனைவருக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகையை இருமுறை வழங்கினோம். எனினும் அடுத்த நாளை பணி புறக்கணிப்பு செய்தனர். இது தொடர்பாக நான் சட்டமா அதிபருடன் கலந்துரையாடி உள்ளேன். இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவது சிங்கள மொழி ஊடாக கல்வி கற்கும் பிள்ளைகளே. ஏனைய மொழி பாடசாலைகள் உரிய பணியை தொடர்கின்றனர். காலை 7:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை யாரும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வகுப்புகளை சீர்குலைக்க முடியாதவாறு சட்டத்தினை உருவாக்க ஆலோசனைகளை நான் வழங்கியுள்ளேன். இந்த நடவடிக்கை வருகால சந்ததியினருக்காக மேற்கொள்ளப்படும். அதற்கு பின் என் மீது கோபம் கொள்ள வேண்டாம். இந்த விடயத்தில் நான் இன்னும் கடுமையாக நடந்து கொள்வேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ராசம்பந்தனின் பூத உடல் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதன்படி இன்று பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை அவரது பூத உடல் அஞ்சலிக்காக நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று மாலை அவரது பூத உடல் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இந்த நிலையில் திருகோணமலையில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கிரியைகளை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி பொதுஜன பெரமுன கட்சியில் அங்கம் வகிக்கும் பட்சத்தில் அவருக்கு அதிபர் வேட்பு மனுவை வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில், அடுத்த அதிபர் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் நாங்கள் குறிப்பிட்ட ஒருவரை முன்வைக்கவில்லை.
இந்த நேரத்திலும் சரியான நபரை முன்வைப்போம், எமது கட்சி மொட்டு சின்னத்தில் வேட்பாளரை முன்வைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதன்போது ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறி பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் பதவியை பெற்றுக் கொண்டால் அதிபர் தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதை பரிசீலிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவராக சபா குகதாஸ் நியமிப்பதற்கென்று மத்திய குழு தீர்மானம் எடுத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். மறைந்த இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் நினைவேந்தல் நேற்று யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மாவை சேனாதிராஜா இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், திருகோணமலை என்னும் பிரதேசத்தில் தமிழர்களுடைய தலைநகரம் நில ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகிய சிங்களமயமாகி பௌத்த மதமாகி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனின் நிலத்தின் விடுதலைக்காக கொள்கையினை நிலைநாட்டுவதற்காக எங்கள் பெரும் தலைவரை இழந்திருக்கின்றோம். அடுத்ததாக திருகோணமலை மாவட்டத்தின் குகதாஸ் அதிவிரிப்பு வாக்குகளை பெற்றதன் காரணமாக அவரை அடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக தெரிவு செய்வதற்கு மத்திய செயற்குழு தீர்மானித்திருக்கின்றது. மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் அவர்களது இறுதிக்கிரியை எதிர்வரும் 7/7/2024 அன்று இடம்பெற்றதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மத்திய செயற்குழு ஒன்று கூட்டி குறித்த வெற்றிடத்திற்கு குகதாஸ் அவர்களை நியமிப்பது என்று எண்ணியுள்ளோம். தேர்தலிலே திருகோணமலை மாவட்டத்தில் மறைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய ரா சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக கூடுதல் வாக்குகளை குகதாஸ் பெற்றதன் காரணமாக அவரை நியமிப்பது என்று மத்திய குழு தீர்மானம் எடுக்கும் என நம்புகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்கள் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். 15 வயதான குறித்த இருவரும் காதல் தொடர்பில் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொம்பனி வீதி அல்டைரர் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் 67வது மாடியிலிருந்து நேற்றிரவு விழுந்து 15 வயதுடையவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று பாடசாலை முடிந்ததும் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது மாடியில் அமைந்துள்ள பயிற்சி மையத்திற்கு இருவரும் சென்றுள்ளனர். அங்கு உடைகளை மாற்றிக்கொண்டு காலடிகளை கலற்றி வைத்துவிட்டு பாடசாலை பைகளை உடற்பயிற்சி மையத்திற்குள் வைத்துவிட்டு உடற்கட்டமைப்பு மையத்திற்கு வெளியே உள்ள படிக்கட்டுகள் வழியாக 67வது மாடிக்கு சென்றனர். குறித்த இருவரும் திட்டமிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை மதுவரி திணைக்களத்தின் வருமானம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக நாட்டிற்கு பல மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாகவும் இலங்கை மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் MJ குணசிறி குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 105 மில்லியன் ரூபாய் வருமானத்தை இலங்கை மதுவரி திணைக்களம் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 17 மில்லியன் ரூபாய் அதிகரிப்பாகும் என அவர் தெரிவித்துள்ளார்.